கிறிஸ்தவர்கள் நத்தார் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகள் 557 பேர் விடுதலை. பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் வேண்டுகோள். தெற்கு அதிவேக வீதியில் நேற்றைய தினம் மாத்திரம் சுமார் 16 மில்லியன் ரூபாய் வருமானம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். அயலவர்கள் மற்றும் பின்தங்கிய சமூகத்தினர் மீதான அன்பும் அந்யோன்ய உறவும் சக வாழ்வுடன் கூடிய நல்லிணக்கமும் நத்தாரூடாக பிரதிபலிக்கப்படும் மிக சிறந்த அறிகுறிகளாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். நத்தார் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிகுறிகள் எந்த நாடாயினும் எந்தவொரு இனமாயினும் மதிப்பளித்து போஷிக்கப்பட வேண்டிய சிறந்த குணவியல்புகளாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய குணவியல்புகளை உயிர்பெற செய்வதன் ஊடாக உலகம் முழுவதும் ஆயுத கலாச்சாரம் மௌனிப்பதற்கு வழி ஏற்படும் என்பதுடன் சமாதானத்தின் காற்று அனைத்து இதயங்களிலும் குடிபுகுவதற்கும் ஏதுவாக அமையும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இயேசுநாதரின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு தத்தமது வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதி நிலைநாட்டப்படும் சிறந்த ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒன்றுபட்டு ஒரே மனதுடன் செயற்படுவது அனைவரது கடமையாகும் என தெரிவித்துள்ள பிரதமர் அப்போதுதான் இயேசுநாதரின் பிறப்பு இடம்பெற்ற நத்தார் தினத்தை அர்த்தபூர்வமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன மத பேதமற்ற சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த தெய்வீகத்தன்மை மற்றும் மனிதத்துவத்துடன் கைகோர்த்த நட்பண்புகள் மிகுந்த ஒரு சூழலையே தற்காலிக சமூகம் வேண்டி நிற்பதாக தமது நத்தார் தின செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம்.